நமக்கு ஒரே பேக்கில் ஏர் க்ரோத் அப்புறம் டேண்ட்ரஃப் ஃப்ரீ அப்புறம் ஃப்ரிஸ் ஃப்ரீ முடி நல்லா அடர்த்தியாக வளர ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணாலே வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணாலே நமக்கு இத்தனை பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஒரே பேக்கில் நம்ம வேறு வேறு பேக் போடாமல் இது ஒரே பேக்லேயே முடிச்சிடலாம். கண்ட்ரோல் பண்ணி நல்லா அடர்த்தியாக முடி வளர ஹெல்ப் பண்ணோம். பூஸ்ட் முடி நல்லா கண்டிஷனிங்காக வச்சுருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க நமக்கு ஒரே பேக்கில் கிடைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பேக் தான் பார்க்க போகிறோம். ஒரே பேக்கில் நமக்கு 3 பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற ஏர் பேக்கு தான். ஏர் க்ரோத்தை பூஸ்டப் பண்ணி நம்ம ஏர் க்ரோத் ஃபாஸ்டராக அப்புறம் நல்லா அடர்த்தியாக சில்கியாக வச்சுருக்கோம் இந்த பேக்கு. அது என்ன பேக்குனா, வீட்லேயே இருக்கிற கிச்சன்லேயே இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை தான் வச்சு பண்ண போகிறோம். உளுந்து, வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் நமக்கு மெயினாக நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் தர செம்பருத்தி பூ அப்புறம் செம்பருத்தி இலை, இதை வச்சு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்புறம் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஏர் பேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க பேக்கை ரெடி பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலை தான். இதில் விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரோம். ஏர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் அப்புறம் புது முடி வளர்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணி தரோம். ட்ரைனஸ் அப்புறம் டேண்ட்ரஃப்லாம் கிளியர் பண்ணி ஹெல்த்தியராக வச்சுருக்கோம் ஏரை. அப்புறம் ஷைனியராக நல்லா ஹெல்த்தி ஏராக இருக்கும். இது நேச்சுரல் கண்டிஷ்னர் ஃபார் ஏர். அப்புறம் டேண்ட்ரஃபை ப்ரிவென்ட் பண்ணி தரோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கிரைண்டாக ஈஸியாக இருக்கும். முடிக்கு நேச்சுரலாகவே கண்டிஷனிங்காக அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது உளுந்து தான். இது நம்ம ஏர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஏர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம். அப்புறம் இது நேச்சுரலாகவே நம்ம ஏர் ஸ்ட்ரக்சரை நேச்சுரல் ஷைனுன்னு சாஃப்டாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரோம். நம்ம ஏர் ஸ்ட்ரக்சரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணோம், ஷைனும் ஸ்ட்ரக்சரும். இது நான் ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் என்னோடய ஏர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது வெந்தயம் தான். இது நம்ம ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். நம்ம ஏர் ஸ்ட்ரக்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஷைனு அப்புறம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி தரும். டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஏர் ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். இதில் நியூட்ரிஷன் வந்துட்டு ப்ரோட்டீன், அயன் அண்ட் விட்டமின்ஸ் ஏ, சி, இ, B16, B12 நம்ம முடிக்கேற்ற என்னென்ன தேவையோ அந்த விட்டமின்ஸ் எல்லாமே வெந்தயத்தில் இருக்குது. நம்ம முடியை நல்லா பூஸ்டப் பண்ணி ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். ஏர் ரூட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். இதுவும் ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெந்தயம் சேர்த்தா கோல்ட் ஆகும்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த பேக்கில். அதுவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்துக்க போகிறது ஃப்ளாக்ஸீட் தான். ஃப்ளாக்ஸீடில் நம்ம omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்புறம் விட்டமின் இ, பி எல்லாம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம முடி ஹெல்த்தியராக, ஸ்ட்ராங்கராக அப்புறம் நம்ம முடி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். ஃப்ளாக்ஸீடில் விட்டமின் இ இருக்கிறது நம்ம முடி ஏர் ஃபாலிகல்ஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி டேமேஜஸ்லேருந்து தடுக்கும். அப்புறம் விட்டமின் பி வந்துட்டு நம்ம ஹெல்த்தி ஏரை மெயின்டைன் பண்ணும். இதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம ஏர் ஸ்ட்ரக்சரை க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணும். இதுவும் நான் 3 ஸ்பூன் எடுத்து ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சுருக்கேன். நல்லா பசிச்சுக்கோங்க, ஏன்னா ஜெல்லெல்லாம் கீழே தங்கியிருக்கும். அதனால இது இப்போயும் அப்படியே இதுவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக ஃப்ளாக்ஸீடோடவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளாக்ஸீடும் வேணான்னா வெறும் ஜெல் மட்டும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். முடிவோட எலாஸ்டிசிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஏர் க்ரோத்தை சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வளர வைக்க ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுருக்கோம்.
மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. நம்ம அந்த ஜெல்லை மட்டும் தான் வச்சு அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு கிளாத் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் பார்ட்டே. நம்ம அப்படியே அப்ளை பண்ணால் சில பேருக்கு டேண்ட்ரஃப் வர சான்சஸ் இருக்கும். டஸ்ட் இருக்கிறதுனால அப்புறம் ஏர் வாஷ் பண்ணலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். டேண்ட்ரஃப் எல்லாம் வராது. அப்படியே அப்ளை பண்ணால் டேண்ட்ரஃப் வர சான்சஸ் இருக்குது. அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணால் வராது. வாஷ் பண்ணலைன்னா வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக வரும். பாருங்கள், சூப்பராக க்ரீமியாக வருது. எவ்வளோ டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ நல்லா பாருங்கள், அப்ளை பண்ணாலும் சூப்பராக இருக்குது. இப்போ பேக் ரெடி. அப்ளை பண்ணிடலாம். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைக்கு நல்லா ஆயில் வச்சு சிக்கலாக எடுத்துருக்கணும். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணவும் ஈஸியாக இருக்கும், சிக்கலாக இல்லாமல். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ப்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸ்கேல்பில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆரம்பிக்கணும். அப்புறம் பார்ட்டிஷனாக பிரித்து டாப்லேருந்து நுனி வரைக்குமே அப்ளை பண்ணால் தான் நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வராமல் தடுக்க முடியும். க்ளீனாக கேப்பே இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக கீழே டிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் கம்மியாகும். ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் கொடுத்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம். சீக்கிரமாக ஃபாஸ்டராக ஏர் க்ரோத் ஆகும். கேப்பே விடாமல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்பு மெயினாக ஃப்ரண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் தான் நம்ம சீக்கிரமாக பால்னஸ் வரும். ஸோ அதை தடுக்க நான் க்ளீனாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டு ஏர் வாஷ் பண்ணிடுறேன். ஏர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்க, நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தொடவே அப்படியே இப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது. தெரியுதான்னு தெரில டிஃப்ரென்ஸு. பாருங்க, வலிக்கிட்டு போகுது சீப்பு வச்சாலே. பாருங்கள், தெரியுதா? சிக்கே இல்லை, ஷைனிங் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. முடியும் இல்லை. ஃப்ளோ ஆகுது, அப்படியே ஃப்ளோ ஆகுது. பாருங்க, தெரியுதா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ளோ ஆகுது. இந்த பேக்கு நமக்கு ஒரே பேக்கில் நம்ம 3 பெனிஃபிட்ஸ் வேணும்னா இந்த பேக்கை நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். வீக்லி 1 or 2 ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. சூப்பர் ரிசல்ட்டு. ஒரே டைமுக்கு இவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. ஷைனிங் பாருங்கள், தெரியுதா? அவ்வளோ ஷைன் அடிக்குது. நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாம் நமக்கு நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் தான். கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் வச்சு பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா பேக்கும் செம்மையாக இருக்குது. நமக்கு ஏர் க்ரோத் நல்லா இருக்குது. அப்புறம் லாங்காக வேணும்னாலும் நல்லா க்ரோத் ஆகும் இந்த பேக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.